வேதாகமத்திலே மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அற்புத சுகமளிக்கும் ஆராதனை பெருவிழாவின் 2வது நாள் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மகளே, மகனே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்று சொல். இந்த மாலைவேளையிலே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வந்திருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகளை மாற்ற வல்லமை உள்ள தேவன் நம்மத்திலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். இந்த ஸ்திரீ அவள் 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்டார். ஒரு பெரிய வேதனை, ஒரு பெரிய பிரயாசம். நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது 27 இருந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அவர்களுக்குள்ளே இருந்த ஒரே காரியம் என்னவென்றால், அதுக்கு மேலே இருந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று அவங்க சொல்லப்பட 26, அநேக வைத்தியர்களினால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. அப்போ ஒரு ஸ்திரீ அல்லது ஒரு குடும்பம், ஒரு தனி மனிதன் அவனை எடுக்க வேண்டிய எல்லா பிரயாசங்களும் எடுத்தாயிற்று. இந்த பிரச்சனை மாறணும், இந்த சூழ்நிலை மாறணும், இந்த கஷ்டம் மாறணும், இந்த கண்ணீர் மாறணும் என்று சொல்லி அவர்கள் எடுக்க வேண்டிய எல்லா பிரயாசங்களும் எடுத்தாச்சு. ஒருவேளை இன்று மாலையில் கூட வந்திருக்கிற நீங்கள் சில பிரயாசத்திலே வந்திருக்கலாம், சில மன சஞ்சலத்திலே வந்திருக்கலாம், சில துக்கத்திலே வந்திருக்கலாம். கர்த்தர் அங்கே சொல்லும்போது சொன்னார் பாருங்க, நீ சமாதானத்தோடு போ. அப்போ இதுவரைக்கும் அவர்களுக்கு இருந்த ஒரு குறைபாடு என்னவென்றால், குடும்பத்திலே சமாதானம் இல்லை. உங்களுக்கு தெரிந்த காரியம்தான் இது. 12 ஆண்டுகள் இவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாடு நீங்கள் படித்திருப்பீர்கள் என்றால் தெரியும், இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அசுத்தம் உள்ளவள் என்ற முத்திரை குத்தப்பட்டவளாய் காணப்பட்ட. அவங்க தொட்ட தட்டை யாரும் தொடக்கூடாது, அவங்க இருக்கிற அறையில் யாரும் போகக்கூடாது, அவங்க பயன்படுத்துகிற பொருளை யாரும் பயன்படுத்தக்கூடாது, எந்த விசேஷத்திற்கும் போக முடியாது, வீட்டிலே அடைப்பட்டு 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 12 வருஷம் தன் வாழ்க்கை இப்படிப்பட்ட இக்கட்டிலே மாட்டிக்கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அங்கே 27ஆம் வசனம் அழகாய் சொல்லுகிறது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. என்னவா? She heard about Jesus. நம்மளும் வாரம் வாரம் வருகிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆனால் இந்த ஸ்திரீ இயேசுவை பற்றி கேட்டபோது அவளுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு பிரதான காரியத்தை தான் நான் முதலாவது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவருடைய சிந்தை மாற்றப்பட்டதாக இருந்தது. வெளியில போக முடியாது, தீட்டு என்று ஒதுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது, அந்த இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஆலயத்திற்கு வருகிறோம், ஆனால் இன்னும் சிந்தை மாற்றப்படவே இல்லை. அந்த சிந்தனை எப்படிப்பட்டதா இருந்தது என்றால், தன்னுடைய நிலவரத்தை வைத்து இயேசுவை யோசிக்கல, அவர் எவ்வளவு பெரியவராக இருந்தால் அவருடைய வஸ்திரத்தின் ஓரம் மாத்திரம் எனக்கு போதும் என்ற ஒரு சிந்தனை அந்த ஸ்திரீக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை குறித்து உங்களுக்கு என்ன சிந்தனை இருக்கிறது? நம்மளுக்கு நம்ம பிரச்சனை தான் பெருசா இருக்கு, நம்மளுடைய சூழ்நிலைகள் தான் பெருசா இருக்கு. இந்த சூழ்நிலையை தாண்டி போக முடியாத ஒரு இக்கட்டிலே மாட்டிக்கொண்டே இருக்கிறோம். வருத்தம் வருத்தம் வருத்தம், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, போராடி கொண்டே இருக்கிறோம். ஆனால் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, as a man thinketh so easy. ஒரு மனுஷன் எவ்விதமாய் யோசிக்கிறானோ அப்படியே அவன் இருப்பான் என்று சொல்லு. எப்படி யோசிக்கிறோம் நம்மை குறித்து நிறைய பேருக்கு இருக்கிற காரியம் என்னன்னா, தாழ்வு மனப்பான்மை தான். என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன பேச முடியும், என்னால் என்ன பாட முடியும்,
உங்களுக்கு முன்பதாய் நிற்கிற நான் அதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. சின்ன வயசுலேருந்து பாஸ்டருடைய பையன்தான், எல்லா காரியத்திலும் எனக்கு வாய்ப்புகள் இருந்தோம். என் மனசில் என்னை குறித்ததான என்னென்ன ஐ கேனாட், என்னால் செய்ய முடியாது. நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு பாடலை பாடணுன்னா கூட சபையில் அப்பொழுது ஜான்சன் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் பாடுவார். ஏன்னா எனக்கு பாட வராது, பாட முடியாது, என்னாலே அந்த அளவுக்கு முடியாது என்ற ஒரு நினைப்பு என் சிந்தனைக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தேன். அப்போ என்னுடைய சிந்தனை அவைகளாக இருக்கிறபடினாலே நான் ஆராதனைக்கு நிற்பேன். அவர் ஜான்சனை பார்த்து சொல்வேன், இந்த பாட்டு பாடலாம். இசைகள் வாசிப்பாங்க, அவர் ஆரம்பிப்பார், நடுவில் எல்லாம் கரங்களை தட்டுவோம், சத்தமாக பாடுவோம். அப்படி என்று கொஞ்சம் ஸ்டான்ஸ் தான் கூட சேர்ந்து பாடுவேனே அல்லாமல் பாட முடியும் என்பது எனக்கு என்ன இல்லை, விசுவாசமே இல்லை. ட்ரம் அடிக்கிறது கூட பாருங்க, சின்ன வயசுலேருந்து என்னுடைய ஆசை அதுதான். நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன், என் வீட்டில் பெட்டில் ஃபுல்லாக தட்டுகளை வச்சுட்டு ட்ரம்ஸு போல் டபடன்னு அடிச்சுனே இருப்பேன். பாட்டுகளை கேட்டு நான் அடிச்சுக்கினே இருப்பேன். யார் என்கிட்ட வந்து உனக்கு என்ன வேணும் என்று கேட்டாலும் எனக்கு மனசில் இருந்த ஒரே ஆசை ட்ரம்ஸ் அடிக்கணும். ட்ரம்ஸ் வாங்கி வச்சுட்டாங்க. எனக்கு அடிக்க தெரிஞ்ச ஒரே பீட் என்ன தெரியுங்களா, 2/4ன்னு சொல்லுவாங்க, டிக்சிக் டிக்சிக் டிக்சிக். இதை தவிர எனக்கு எதுவுமே அடிக்க தெரியாது. நான் அடிக்கும்பொழுது சபையிலே பாஸ்டர் மார்ட்டின் தான் ஆராதனை நடத்துவான். எது நடந்தாலும் உடனே அவருக்கு கோபம் வந்துடும். எங்கே இருக்கிறோம்லாம் பார்க்க மாட்டார், யாருன்னு பார்க்க மாட்டார், இருக்கிற இடத்துலையும் அவர் என்ன பண்ணுவார், முறைப்பார். அப்போ எனக்கு நானா ட்ரம்ஸில் உட்காந்தாலும் எங்கே நம்ம தப்பா அடிச்சுட போகிறோம். அப்போ அவரே பார்த்தோன்னா இதை தவிர என் கை வேற இருக்கிறாங்க, டாம் டாம் சொல்கிறாங்க பாருங்க, அந்த 3 இருக்கு பாருங்க, அது பேர் டாம் டாம். அந்த சைடு மேலே 2 இருக்கு பாருங்க, அது பேர் ஹையாட். எதற்குமே என் கை போவாது. எனக்கு இருக்கிறது ஒரே என்னன்னா இது 2 தான், டிக்சிக் டிக்சிக் டிக்சிக். காலங்கள் நான் வாசிச்சு கொண்டேன், இது 2 தான். ஆனால் எப்பொழுது நான் இயேசுவை அறிய ஆரம்பித்தேனோ, 10-11 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 4:30 மணிக்கு எனக்கு விழிப்பு வந்துடுச்சு. நான் எழுந்து வந்தேன், ஹாலில் யாரும் இல்லை. பெக்மான்ஸினுடைய அந்த தேவனுக்கே மகிமை என்ற அந்த சீடி அப்போ வந்து மியூசிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த பாடலை நான் போட்டேன். காலை 4:30 மணியில் இருந்து கர்த்தரை நான் துதிக்க ஆரம்பித்தேன், கர்த்தரை நான் வொர்ஷிப் பண்ண ஆரம்பித்தேன். கர்த்தரை துதிக்க, கர்த்தரை ஆராதிக்க நேரம் போனதே தெரியல. அன்னைக்கு நான் கீழே வந்து உட்கார்ந்தேன். பாஸ்டர் மார்ட்டின், எனக்கு பாருங்க டக்குன்னு மைண்டில் நாம வந்து பாஸ்டர் மார்ட்டின் பாடின பாட்டு, பரிசுத்த ஆவியானவரே தேற்றளவாளனே இப்போ வாரும் இறங்கி வாங்கன்னு பாட்டு பாடுறாரு. ஆனால் என் கை வெறும் இந்த டிக்சிக் டிக்சிக்னு இல்லை, ஃபுல்லாக ரோலெல்லாம் அடிக்க ஆரம்பித்தேன், எல்லாவற்றையும் அடிக்க ஆரம்பித்தேன். காரணம், when you know your God is great, you can even do great things. உன்னுடைய தேவன் பெரியவர் என்று நீ அறியும் பொழுது உன்னாலும் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இத்தனை நாள் 12 வருஷம் அறையிலே அடைக்கப்பட்டு இருந்தார். வெளியிலே வர முடியாது, வெளியிலே செயல்பட முடியாது. ஒருவேளை உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் கூட இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கலாம். வெளியில காண்பிக்க முடியல. மனசுல ஆசை இருக்கு வெளியில போகணும்னு, மனசுல ஆசை இருக்கு இதெல்லாம் செய்யணும் என்று, மனசுல ஆசை இருக்கு இந்த காரியங்கள் என்னால முடியும் என்று. ஆனால் அறையிலே அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே இருப்பீர்கள் என்றால், இந்த ஸ்திரீ கர்த்தரை கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அந்த ஸ்திரீனுடைய சிந்தனை மாற்றப்பட்டது. அவருடைய சரீரத்தில் இருக்கிற வஸ்திரத்தின் ஓரம் போதும் 12 வருஷமாய் நான் அடங்கி இருக்கிற இடத்திலே இனி நான் அடங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஒரு சின்ன தாட், இயேசு யார் என்று தெரிந்தால் போதும், அவரை போல நீங்களும் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ரூமில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க உங்களை? எந்த காரியம் உங்களை அடைத்து வைத்து இருக்கிறது? எத்தனை வருஷமாய் அடைக்கப்பட்டு இருக்கிறீங்க? எத்தனை வருஷமாய் இந்த காரியத்தின் நிமித்தம் வீட்டிலே நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? ஆனால் இந்த அற்புத சுகமளிக்கும் ஆராதனை பெருவிழாவின் 2ஆம் நாள் கூட்டத்திலே தேவன் உங்களுக்கு நியமித்த ஒரு நாள், தேவன் உங்களை அற்புதத்தை காண செய்கிற ஒரு இரவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்றால், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும்
உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். வஸ்திரத்தின் ஓரம் 12 வருடமாய் அடைப்பட்டிருக்கிற பெண்மணியை வெளியே கொண்டு வந்திருக்குமே என்றால், இந்த நாளிலே உனக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே அவரே சொல்லி இருக்கிறார், நான் செய்த கிரியைகளையும் செய்வாய், இதிலும் மேலானவைகளை செய்வாய் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இன்னைக்கு தான் நீங்கள் கடைசியாக அடைஞ்சிருக்கிறது. இன்று தான் நீங்கள் கடைசியாக இந்த பலவீனத்தில் இருக்கிறது. பாருங்கள், நேற்று அவங்க பேசும்போது எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணவே முடியல. நீங்கள்லாம் இருந்தீங்க, மெசேஜே கொடுக்கல. அவங்க மெசேஜே கொடுக்கல. அவங்க பேசுகிறாங்க. போன வாரத்திலே அவங்க போய் வந்த ஊழியத்தில் நடந்த அற்புதங்களை சொல்லிட்டு, யாருக்கெல்லாம் வியாதி இருக்கு எழுந்துருங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஜெபம் பண்ணுறாங்க. என்னடா அது, இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, அவர்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்பக்கூடிய ஒன்றுமே இவர்கள் செய்யலையே, அவர்கள் எழுந்து வருவதற்கான ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கலாமே, அவர்களை ஊக்கப்படுத்தி இருக்கலாமே என்று யோசித்தோம். ஆனால் ஒரு ஸ்திரீக்காக கூட தேவன் அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கலாம். ஒருவேளை இவர்களை போல நேற்று சாட்சி சொல்லாமல் அநேகர் கடந்து போய் இந்த நாளிலே தேவன் நல்லவர் என்பதை ருசி பார்த்திருப்பான். இவர்களை போல அநேக அந்த நாளிலே 12 வருடம் 38 வருடம் அடைப்பட்டு இருந்த அந்த அடைப்பிலே இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கலாம். நம்மளுக்கு தெரியல. ஆனால் தேவன் முகாந்திரங்களை நேற்று தினத்திலே ஏற்படுத்தினது போலவே இன்று இரவும் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் அடைப்பட்டு இருப்பீர்களே என்றால் இன்று உங்கள் வாசல்கள் திறக்கப்பட போகுது. அப்போ பாருங்க, இந்த ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நேற்றில் 2 நாளுக்கு முன்னாடி என் மனசில் இதே தான் தோணின்னு இருந்துச்சு. சுவிசேஷங்களை மாத்திரம் வாசி, ரீட் த காஸ்பல்ஸ். சுவிசேஷங்களை மாத்திரம் வாசி. சுவிசேஷத்தில் இயேசு யார் என்று சொல்லி இருக்கிறதோ அதுதான் நீ, அப்படி என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்து நேர்ந்தது. நான் உங்களை பார்த்து அதே வார்த்தையை சொல்லுகிறேன். When you know who Jesus is, you know who you are. இயேசு யார் என்று அறியும் பொழுது நீங்கள் யார் என்று அறிவீர்கள். காரணம், எப்படி தேவன் இயேசு பிதாவை குறித்து அவர் சொல்லுகிறார், நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிற அதே வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருக்கிறது, நீங்களும் என்னில் இருக்கிறீங்க என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, how he explains that he is in the Father. பிதாவில் நான் எப்படி இருக்கிறேன், அதே போலதான் நீங்களும் என்னில் இருக்கிறீங்க. பிதாவில் நான் இருக்கிறதினாலே நான் செய்கிற என் அற்புதத்தை விசுவாசிங்க என்று சிஷ்யர்களிடத்தில் சொல்லுகிறார். நான் பேசுகிறதை நீங்கள் நம்பாமல் போனாலும் என் கிரியைகளை விசுவாசிங்க. இந்த நாளிலே கூட இயேசு யார் என்று தெரிந்தால் you will know who you are. நீங்க சாதாரணவர்கள் அல்ல, நீங்கள் அடைப்பட்டு இருக்க வேண்டியவர்கள் அல்ல. அங்கே வேதம் சொல்லுகிற வண்ணமா 26ஆம் வசனம், அநேகரால் மிகவும் வருத்தப்பட்ட ஒரு ஸ்திரீ. இவங்க என்ன தூக்கி விடுவாங்க, இவனுங்க எங்க உதவி செய்வாங்க, இவங்க எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, இது அது என்று சொல்லி மனிதர்களை சார்ந்ததினாலே வேதம் சொல்லுகிறது மிகவும் வருத்தப்பட்டாளாம். மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது, ராஜாக்களையும் பிரபுக்களையும் நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது. இந்த நாளிலே உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நோ யுவர் காட். உங்க தேவனை அறிஞ்சா போதும். சொல்லுகிறத போல இப்பெல்லாம் வேதம் வாசிக்கிறது, வேதத்தின் மேல் இருக்கிற தாகம் அப்படியே குறைஞ்சிக்கினே வந்துடுச்சு. வேதம் வாசிக்கணும் என்ற அந்த வாஞ்சை இல்லை. காலையில் போகும்போது கேலண்டரில் ஒரு வசனம், அதுவும் இல்லாமல் விடிய காலையிலேயே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் ஒரு வாக்குத்தத்தத்தை போட்டுடுறாங்க. அவ்வளோதான், எழுந்தாங்க, வாக்குத்தத்தத்தை பார்த்தாங்க, மன சந்தோஷம், அவ்வளோதான், கிளம்பி போயிடுறாங்க. வேதத்திற்கு என்று வேதம் அதுதானே சொல்லுகிறது. சங்கீதம் 1ஆம் அதிகாரம், கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் அல்ல, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியமா. இப்போ பிரியம் இல்லை. எப்படியாச்சும் இந்த வருஷம் பைபிளை படிச்சு முடிச்சிடணும். என்ன பண்ணுறோம், குடுன்னு படிச்சிடுறோம். என்ன படித்தோம்? நான் சொன்ன பாருங்க, ஒரு வாலிபனை நான் வெளியில் நிற்கும் போது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நான் கேட்டேன், பைபிள் படிச்சாப்பா இன்னைக்கு சர்ச்சுக்கு வராருன்னு. அவர் ஒன்று சொன்னார், படித்தேன் அப்படின்னார். என்ன படித்தேன்னா உடனே அவர் ஃபோன் எடுத்து பார்க்குறாரு.
ஏன்னா காலையில் படிச்சுட்டு ஆலயத்துக்கு வரும்போதே வேத வசனத்தை என்ன பண்ணிட்டாரு? மறந்துட்டார். இயேசு அதை சொல்லி இருக்கிறார். விதை விதைக்கப்படும் போது விதைக்கப்படுகிற நேரத்திலேயே பறவைகள் வந்து அதை என்ன பண்ணுமா? எடுத்துக்கொண்டு போயிடும். பிசாசு அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு போயிடுவான். அதனாலே நம்ம யார் என்று தெரியாமலேயே வியாதியிலே அகப்பட்டு இருக்கிறீங்க. யார் என்று தெரியாமலேயே மற்றவர்களை நம்பி சோர்ந்து போயிருக்கிறீங்க. யார் என்று தெரியாமலேயே சிறைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே இந்த ஸ்திரீ நமக்கு ஒரு எடுத்துக்காட்டலாக இருக்கிறாங்க. தேவனை அறிந்து அவருடைய சிந்தனை மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கிருந்து போகும்பொழுது கூட நீங்கள்லாம் எப்படி போகணும் தெரியுங்களா? சிந்தனை மாற்றப்பட்டவங்களா போகணும், சாதாரணவளாக அல்ல. பிசாசு இருக்கிறான் தான், எதிராளி இருக்கிறான் தான். ஆனால் எதிராளி நம்மளுக்கு மேலே இல்லை, நம்மளுக்கு கீழே தான் இருக்கிறான். யுத்தம் ஏற்கனவே ஜெயிக்கப்பட்டாயிற்று. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம், கர்த்தராலே நம்ம முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். We are the overcomers. நம்மளை தேவன் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றி இருக்கிறார். உன்னதங்களிலே நம்மை அமர செய்திருக்கிறார். எனக்கு அப்படி இருக்கிற நம்ம சிறைப்பட்டு இருக்க கூடாது, அடைக்கப்பட்டு இருக்கக்கூடாது. அப்போ சிந்தனை மாற்றப்பட்ட பொழுது இந்த ஸ்திரீ செய்த காரியம், she broke the tradition. அங்கே இருந்த சடங்காசாரங்கள், அங்கே இருந்த சட்ட திட்டங்களை உடைத்து இந்த ஸ்திரீனுடைய சிந்தை மாற்றப்பட்டதினாலே அடைக்கப்பட்டு இருந்த வாதல் திறக்கப்பட்டது. சிந்தை மாற்றப்பட்டதினாலே ஜனக்கூட்டம் நிறைந்திருக்கிற இடத்திலே துணிந்து அவர்கள் வருகிறாங்க. சிந்தை மாற்றப்பட்டதினாலே பிரமாணம் அந்த ஸ்திரீயை பார்க்கிறவர்கள் கல் எறியலாம் என்று சொல்லி இருந்தோம். பயமின்றி தைரியத்தோடு அவர்கள் வெளியில வராங்க. இன்னைக்கு அநேகர் அடைக்கப்பட்டிருக்கிற காரணம் தானே, தேவன் யாருன்னு தெரியும். ஆனால் அடுத்த ஸ்டெப்பு, அந்த தேவன் யார் என்று அறிந்து எடுத்து வைக்க வேண்டிய ஸ்டெப் என்ன பண்ணுறது இல்லை, எடுத்து வைக்கிறதே இல்லை. இயேசுவின் வஸ்திரத்தின் தொங்கலை ஓரத்தை தொட்டா ஐ வில் பி ஹீல், நான் சுகம் பெற்றுக்கொள்வேன். ஆனால் என்ன பண்ணுறது, இவ்வளோ ஜனங்க போகிறாங்க. எங்கள் மாமியாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், ஒரு வழி ஆக்கிடுவாங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், அடின்னு என்ன அடிச்சுடுவாங்க. ஐயோ, ஊர் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுமே, நான் இதை எப்படி நான் உடச்சி போகிறது, எல்லாருக்கும் என்ன தெரியுமே, நான் யாருன்னா பார்த்துட்டாங்களா என்ன ஆகிடும், என்னை கொண்டு வந்து நிறுத்துவாங்களே, அசுத்தம் உள்ளவன்னு சொல்லுவாங்களே, இத்தனை பேரை நீ தொட்டுட்டே, இவ்வளோ பேரை நீ அசுத்தம் உள்ளவனாய் மாற்றிட்டியே என்று கல்லெறிவாங்களே, நான் எங்கே போகிறது. ஆனால் அவர் ட்ரெஸ்ஸை மட்டும் நான் தொட்டுட்டேன், இன்றைக்கி நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன். ஆனால் எப்படி நான் போகிறது, எப்படி நான் போகிறது, எப்படி நான் இதை செய்வது, எப்படி நான் இந்த காரியங்களை நடப்பிப்பது என்று சொல்லி தேவன் யார் என்று அறிந்தோம். தேவனுக்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு புல் ஸ்டாப் வச்சிருக்கிறோம். அவ்வளோதான் என்னுடைய எக்ஸ்டென்ட், அவ்வளோதான். இதுக்கு மிஞ்சி என்னால் போக முடியாது, இதை மிஞ்சி என்னால் செய்யவே முடியாது. நான் சொல்லியிருக்கிறேன் நிறைய முறை. எனக்கு அந்த காலத்தில் அவ்வளோ ஒரு பயம் இருந்தது. ஏன்னா இருக்கிறது வெள்ளைக்காரங்களுடைய தேசம். உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியுமே, நான் தமிழ்நாட்டில் பேசுகிறதே எனக்கு என்னது ஒரே பயம். எதுலேயும் என்னால் இன்வால்வ் ஆக முடியல. நான் ஒரு நாள் அங்கே நடக்கிற ஒரு புதன்கிழமை ப்ரேயர், வெறும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே நடத்துகிற ஒரு ப்ரேயரு, அதில் போய் நான் பின்னாடி உட்காந்துன்னு இருந்தேன். அப்போது ஒருவர் நடத்தின்னு இருந்தவர் அப்படியே ஜாம் பண்ணினே வந்தார். வந்து என்கிட்ட கேட்டார், என்னத்துக்கு ஜாம் பண்ணோன்னு. நான் சொன்னேன், ஐ ஃபீல் ஸோ இன்செக்யூர், ஐ ஃபீல் ஸோ அஃப்ரைட். பேச முடியல, பழக முடியல, படிக்க முடியல, ஏதோ ஒரு மாதிரி நான் இருக்கிறேன் என்று சொன்னார். நான் இப்போ பிரதர் கிதியோன் உட்காந்துனுக்கிற மாதிரி, பிரதர் கிதியோன் இல்லை, பிரதர் கேல்வின் உட்காந்துனுக்கிற மாதிரி உள்ளே உட்காந்துன்னு இருக்கிறேன். அவர் சொன்னார், கம் அவுட் அப்படின்னார். நான் நினச்சேன் வெளியில் வந்ததுமே அவர் என்ன பண்ண போகிறாரு, எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஜாம் பண்ண போகிறாங்கன்னு நினச்சின்னு நான் அப்படியே எழுந்து அங்கேருந்து அந்த சந்தில் அப்படியே வரேன். வெளியில் வந்ததுமே அவர் சொன்னார், யூ ஆர் ஃப்ரீ நவ் அப்படின்னார். அவ்வளோதான் சொன்னார். நீ உள்ளே இருக்கிற, வெளியில் வா, வெளியில் வந்துட்டேன், நீ ஃப்ரீயாக இருக்கிற, அவ்வளோதான். அந்த மைண்ட் செட் மாறினா போதும். நீ உள்ளே இருக்கிறன்னு தான் நினச்சின்னு இருக்கிற, ஆனால் உள்ளே இருந்து நீயே எழுந்து வெளில வந்துடலாம். நீ பயந்து கொண்டு இருக்கிறன்னு தான் நினச்சின்னு இருக்கிற, ஆனால் அந்த பயத்தில் இருந்து உன்னை மாற்றணும்னா நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வெளில வந்தால் போதும். ஹல்லேலூயா. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறான், ஐயோ அங்கேருந்து எழுந்துக்கவே முடியாது, நான் அங்கேருந்து ஏந்துக்குவேன், இவங்கெல்லாம் இங்கிலீஷ்காரங்க, நான் எங்கே எழுந்து வர்றது, இவங்கெல்லாம் பேசுறது எனக்கு புரியல, நான் எங்கே எழுந்து வர்றது.
பாருங்க, அந்த இடத்துல இருந்து எழுந்து வந்தது மாத்திரமல்ல, அந்த இடத்திலே தேவன் அது நிமித்தம் என் தலையை உயர்த்தினான். ஒரு நாள் நான் என் ரூமில் இருக்கிறேன், ஒருத்தன் வந்து கதவு தட்டுறான். டோரை திறந்தா வெளில நின்றுட்டு வெள்ளைக்காரன் என்கிட்ட சொல்கிறான், கேன் யூ லென் மீ $5 அப்படின்றான். கேன் யூ லென் மீ 5 pounds, ஒரு 5 ரூபாய் எனக்கு கைமாத்தா கொடுக்குறியான்னு ஒரு வெள்ளைக்காரன் இந்தியாக்காரனை பார்த்து கடன் கேட்குற அளவுக்கு கர்த்தர் என்னை உயர்த்தினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளே மாட்டிக்கின்னு இருந்தேன் நான். ஆனால் சிந்தனை மாறும்பொழுது செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள் தான். உள்ளே இருந்து என்ன பண்ணா, வெளியில் வரணும். நம்ம உள்ளே இருக்கிறோம், யாரோ பிடிச்சி வச்சுன்னு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. யாரும் உங்களை பிடிக்கல. No one has authority over you except God. தேவனை அல்லாமல் உங்கள் மேலே யாருக்குமே அதிகாரம் இல்லை. நீங்கள் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைத்து பாருங்களேன். அடைப்பட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் வெளியில் வந்து பாருங்களேன். தேவன் உங்களுக்கான அற்புதத்தை அந்த இடத்துல வச்சிருக்கிறது அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. அந்த அறையிலே 12 வருஷமாக இருந்துட்டீங்கல்ல, அந்த அறையிலே எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்கன்னு புலம்பிக்கொண்டே இருந்தீங்களே, அந்த அறையிலே என்னால் முன்னேற முடியலன்னு சொல்லிக்கொண்டே இருந்தீங்களே, அந்த அறையை விட்டு ஒரு 4 ஸ்டெப்பு வெளியில் எடுத்து வச்சு பாருங்க. அந்த நாளிலே நீங்கள் பட்ட வேதனைக்கு முடிவு இருக்கிறது என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் என்ன பண்ணுறோம், அறையிலே இருந்துன்னு சொல்கிறோம், ஐயோ என்னை விடமாட்டாங்க, எல்லாம் ஏதாச்சும் சொல்லுவாங்க, என்னை விடமாட்டாங்க அப்படி என்று அங்கே அகப்பட்டுன்னு இருக்கிறோம். அந்த மனுஷன் என்னை பார்த்து சொன்னது போல், கம் அவுட், என்னது வெளியே வா. பெருசாக ஏதோ நடக்க போதுன்னு நினச்சேன். ஆனால் நான் எழுந்து அந்த 4 சேரை தாண்டி வருது தான் அவர் எனக்கென்று வச்சிருந்த ஒரே காரியம். அங்கேருந்து இங்கே வந்தேன். அவர் சொல்கிறாரு, யூ ஆர் ஃப்ரீ, நீ விடுதலையாக இருக்கிற. ஜபமும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, அவர் பாட்டுன்னு போயிட்டார். யூ ஆர் ஃப்ரீ. அடைப்பட்டு இருந்த அந்த பெண்மணி அந்த அறையிலே இருந்து அவங்க ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே அவர்கள் காணாதபடியோ காண்கிற போலவோ எப்படியோ வெளியில் வந்தாங்க பாருங்க. வந்த அவர்கள் இனி அந்த அறையில் போய் அடைப்பட்டு இருப்பது இல்லை. காரணம், அந்த இடத்துல தேவன் அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களை தான் கேட்குறேன். தேவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் ஏன் அழுகுறீங்க? அப்படியே நீட்டு முகத்தை வச்சுக்கின்னு புலம்பிக்கின்னு குறை சொல்லிக்கின்னு முறுமுறுத்துக்கின்னு எதை பார்த்தாலும் ஏதாச்சும் தீமையாக சொல்லிக்கின்னு ஏன்? இன்னைக்கு அந்த நிலையை விட்டு வெளியில் வா. கர்த்தருடைய வார்த்தையை பேசும். ஸ்பீக் காட்ஸ் வேர்ட். நிறைய முறை நான் இதை சொல்லியிருக்கிறேன். ஜாய்ஸ் மேயரை குறித்து. சிறு வயதிலே தன் தகப்பனினாலே கெடுக்கப்பட்டு அவமானம் தாங்க முடியாமல் இந்த ஸ்திரீயை போல அறையிலேயே அடைந்திருந்தான். ஆனால் அவர்கள் செஞ்ச ஒரு காரியம், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை எழுதி வச்சு டெய்லி அறிக்கை செய்வாங்க. இன்னைக்கு அவர்கள் பேசாத சேட்டலைட் சேனல் உலகத்தில் எதுவுமே இல்லை. தமிழில் பேசுகிறாங்க, தெலுங்கில் பேசுகிறாங்க, ஹிந்தியில் பேசுகிறாங்க, இங்கிலீஷில் பேசுகிறாங்க, ஜெர்மனில் பேசுகிறாங்க, ஜப்பானில் பேசுகிறாங்க, சைனீஸில் பேசுகிறாங்க, எல்லா பாஷையிலும் பேசுகிறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சமாரிட்டன் என்ற கிஃப்ட் பரிசு அவர்கள் அங்கேருந்து அனுப்புகிறாங்க. அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனாக மாறிடுச்சு. யார்? ஒரு நாளிலே அடைப்பட்டு இருந்தாங்க. வெளியில் வந்தால் எல்லாம் என்ன ஏளனமாக பேசுவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் யார் என்று தெரிந்தபொழுது, கர்த்தர் யார், என்னை அழைத்தவர் இன்னார் என்று அறிந்தபொழுது அங்கே இருந்து ஒரு 2 ஸ்டெப் என்ன பண்ணாங்க? ஆமாம், வெளில வந்தாங்க. பயத்தை விட்டாங்க, வெக்கத்தை விட்டாங்க, அவமானத்தை விட்டாங்க. வெளியில் வந்து நிற்க ஆரம்பித்தாங்க. தேவன் அவர்கள் போகக்கூடாத உயரத்திற்கு ஏறி இருக்க செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எதை விட்டு நீங்கள் வெளில வரணும்? உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒன்று உங்களை அப்படியே பிடிச்சி வச்சுன்னு, அப்படியே ஒரு ஹோல்டு, அப்படியே டைட்டாக பிடிச்சி வச்சுன்னு. கொஞ்சம் அப்படி வந்து பாருங்களேன். ஒரு ஸ்டெப் இயேசுவை விசுவாசித்து சிலரெல்லாம் அப்படியே படகு அப்படியே பிடிச்சிக்கின்னு கெட்டியமாக இருக்கிறாங்க. இதுதான் என்னுடைய சேஃப். அந்த ஊழியக்கார் நல்லா சொன்னார் பாருங்க. நான் போன வாரமும் சொன்னேன், என்னைக்கும் சொல்கிறேன். எது சேஃபான பிளேஸ்? கடலா படகா? கடல் கொந்தளிக்கும் பொழுது படகு தானே சேஃபு. அதனால் எல்லாரும் படகு பிடிச்சின்னு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மனுஷன் இயேசுவை பிடிக்கும்படியாக படகை விட்டு இறங்கின பொழுது சரித்திரத்திலே தண்ணீர் மேலே நடந்த 2வது மனிதனாய் பேதுரு மாற்றப்பட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம கூட என்ன பண்ணுறோம்? படகை பிடிச்சினே இருக்கிறோம்.
ஐயோ இந்த படகை விட்டு நான் எப்படி வர்றது, இதுதான் என்னுடைய சேஃப்டி பிளேஸ், இந்த இடத்துல தான் நான் இருக்க முடியும், எல்லாரும் என்னை பார்த்துக்கிறாங்க. ஆனால் 12 வருஷம் சமாதானமாய் இல்லையே, நீ சந்தோஷமா இல்லையே, பிடிச்சிக்கினே இருக்கிறியே. இன்னைக்கு அந்த கடலின் மேலே காற்று கடல் கொந்தளிக்கிற அதிலே நிற்கிற இயேசு உன்னை அழைக்கிறார், நீ வெளியே வா. இயேசு வந்து பேதுருவை தூக்கிக்கின்னு வாப்பா வாப்பா நான் உன்னை நடக்க வைக்கிறேன்பா அப்படின்னு தூக்கின்னு வந்தாரா? இவன் தான் இறங்கணும் படகை விட்டு, இவன் தான் தண்ணீர் மேலே காலை வைக்கணும், இவன் தான் இயேசுவை பார்த்து அவன் நடந்து போகணும். அவனுடைய கிரியை இது. இயேசு யாருன்னு தெரிஞ்சா போதும், நீங்கள் ஒரு கிரியை எடுத்து பாருங்களேன், உங்கள் கிரியை நிச்சயமாய் தோற்று போக. இயேசுவை நீங்கள் விசுவாசித்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் இயேசு கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நைட்டு கூட வர வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை நாளைக்கு காலையில் கம்பெனியில் போயிட்டு நீங்கள் வெளியில் வர வேண்டிய சில சூழ்நிலைகள் இருக்கும். ஒருவேளை இன்றைக்கி வீட்டுக்குள்ளே போயிட்டு கூட நீங்கள் செய்ய வேண்டிய சில கிரியைகள் இருக்கும். ஏதோ சம்திங் நீங்கள் செஞ்சால் போதும். அற்புதம் வெளியில் நின்றுந்தார். சொன்னது போல் கேல்வின் பிரதர் இங்கே ஸ்பீக்கராண்ட வந்தால் போதும், அந்த ஸ்பீக்கராண்ட ஒரு அற்புதம் இருக்குது ரெடியாக. அங்கே ஒரு மிராக்கிள் வெயிட்டிங். திரளான ஜனங்க அவரை நெருக்கி இருந்து கூட திரளான ஜனத்திற்கு அந்த சுகம் இல்லை. இவ்வளோ பேர் வந்து இருந்தோம், இவ்வளோ பேருக்கு தேவன் அவர் யார் என்று வெளிப்படுத்தலை. ஆனால் ஒரு மனுஷன் அங்கே இருந்து அப்படி வெளில வந்தாங்க பாருங்க, அவங்களுக்காக தேவன் அந்த இடத்திலே நின்று பாருங்க. இன்னைக்கு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்தால் போதும். இது யாருக்கு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொல்கிறாருன்னு தெரியல, உங்கள் மனசில் ஏற்கனவே ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு காரியம் இன்று கர்த்தர் என் வார்த்தையினால் அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டெப் எடுத்தால் போதும். மிராக்கிள் இஸ் வெயிட்டிங். 36ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமே என்றால், அங்கே இந்த வார்த்தைகளை தேவன் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது இயேசு ஒரு பயணமாக தான் போகிறார். அவர் ஒரு வீட்டை தேடி தான் அவர் கடந்து போகிறார். ஆனால் அந்த வீட்டுக்கு போகிற வழியிலே தான் இது நடந்தது. அப்போ அவர் போகிற வழியிலே எந்த வீட்டுக்கு அவர் போகிறாரோ, எந்த இடத்துல நன்மை செய்ய போகிறாரோ, அந்த வீட்டிலே ஒரு துர்ச்செய்தி அங்கே சொல்லப்படுகிறது. 36ஆம் வசனம், அவர்கள் வார்த்தையை இயேசு கேட்டபொழுது. 35ஆம் வசனம், அவர் இப்படி பேசுகையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறேன்? சில நேரங்களிலே இயேசுகிட்ட இதை சொல்லுறதுனால பிரயோஜனம் இல்லை என்ற நினைப்பு உங்களுக்குள்ளே இருக்கலாம். செய்யறதெல்லாம் செஞ்சு பார்த்தாச்சே, கொடுக்க வேண்டிய பணம் கொடுத்தாச்சு, பெரிய ஆளுங்களை போய் பார்த்தாச்சு, லாயரை பார்த்தாச்சு, அரசியல்வாதை பார்த்தாச்சு, பாஸ்டரை கூட பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இனி இதை ஏன்? மனம் சோர்ந்து போகிறது. அங்கே சொல்லப்படுகிறது, அந்த துர்ச்செய்தியை சொல்லுகிறவங்களே சொல்றாங்க, இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த விஷயத்திற்காக இயேசுகிட்ட போனது தேவையில்லை, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஆனால் முடிந்தது என்று மனுஷன் சொல்லுகிற இடத்திலே அதில் புதிய ஆரம்பத்தை கொண்டு வருகிறவர் நம்மளுடைய தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிஞ்சிடுச்சு தான் சொன்னாங்க லாசருவை குறித்து கூட, முடிஞ்சிடுச்சு தான் சொன்னாங்க. ஆனால் முடியலையே. 4 நாள் ஆயிடுச்சு, நாற்றம் எடுக்கும், ஆனால் முடியலையே. தேவன் ஒரு புதிய ஆரம்பத்தை ஆரம்பித்தது போல ஒருவேளை மனம் அடைக்கப்பட்டவர்களாக நீங்கள் வந்திருக்கலாம். அவ்வளோதான், இந்த விஷயம் அவ்வளோதான், கையை விட்டு போயிடுச்சு, அவ்வளவுதான். ஆனால் என் தேவன் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே அந்த மனுஷனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், அவன் சொன்ன வார்த்தைகளை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்கள் முகத்தை பார்த்து அவங்க பயந்துடக்கூடாது. நல்லா அப்படி சிரித்து சொல்லுங்க, நல்லா அப்படி சிரித்து சொல்லுங்க. என்னது? பயப்படாது. முடிஞ்சிடுச்சின்னு மனுஷன் தானே சொன்னான், பயப்படாது. இங்கே ஒரு சாட்சி எனக்கு அது கர்த்தர் ஞாபகத்தில் கொண்டு வந்தார் பாருங்க. இந்த வெளாப்பாக்கத்தில் ஒரு கப்புள், அது நம்ம ஷாலும் டிவைன் டிவியில் அந்த சாட்சி கூட இருக்கும். அவர்களுக்கு அநேக ஆண்டு குழந்தை இல்லை. குழந்தை பிறந்தபொழுது ஏதோ ஒரு காரியம், அந்த குழந்தை சரியாக பிறக்காது என்பதை மருத்துவங்க சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு 3 ஸ்கேனு அது வரைக்கும் தான் பார்ப்போம், அதுக்கப்புறம்னா அந்த குழந்தை என்ன பண்ணிடணும், அபார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மருத்துவர்கள்.
அப்போ அந்த செய்தி அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் கிடச்சிது. அவங்க ஸ்கேன் பார்த்து அந்த மருத்துவர்லாம் கேட்டுட்டு கூட்டம் முடியும் பொழுது உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்துட்டு அவங்க சொன்னாங்க, இப்படி இருக்கு ஐயா அப்படின்னாங்க. நான் சொன்னேன்னா, எனக்கு அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். நான் சொன்னேன்னா, மனுஷன் தானம்மா சொன்னான், கர்த்தர் சொல்லலையே. அப்போ அந்த வார்த்தை அவங்க அப்படியே பிடிச்சிக்கணும். அந்த வார்த்தையை அவங்க அப்படியே பிடித்து கொண்டாங்க. செகண்ட் ஸ்கேனுக்கு போனாங்களாம். போனால் மறுபடியும் மருத்துவர் சொன்னாராம், இல்லைம்மா குழந்தை இன்னும் சரியான இது இல்லை, அதை அபார்ட் பண்ணிடுறது நல்லது தான், கரு கழிச்சிருது நல்லது தான். ஆனால் இவங்களுக்குள்ளே அந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பித்தது, மனுஷன்தானே சொல்கிறான், கர்த்தர் சொல்லலையே. சில மாதங்கள் போயிட்டு திருப்பியும் அடுத்த ஸ்கேனுக்கு போகிறாங்க. அப்போ ஸ்கேன் எடுக்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, மா 3 முறை வந்துட்ட, நீ ஏன் இதை திருப்பி திருப்பி பண்ணின்னு இருக்கிற, நீ குழந்தைய கலைச்சிட வேண்டியது தானே என்று சொல்லும்பொழுது அவங்க என்ன பண்ணாங்களா, இல்லை நீங்கள் இந்த முறையும் ஸ்கேன் எடுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று 2 பேரும் கணவனும் மனைவியும், ஆண்டவரே அநேக ஆண்டுகள் குழந்தை இல்லை, இப்போ குழந்தை வயிற்றில் தங்கியிருக்கு, ஆனால் இந்த குழந்தை சரியாக பிறக்காது என்று சொல்லுகிறார்களே என்று கரங்களை பிடித்து ஜெபித்து கொண்டே அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு அவங்க எப்பயும் போய் பார்க்குற அந்த டாக்டர்கிட்ட போனால் அந்த டாக்டர் இல்லை. அவருக்கு வேறு ஒரு இடத்துல போய் அந்த ரிப்போர்ட்டை காமிச்சதுமே அவர் சொல்கிறாரு, என்னம்மா நல்லா தானம்மா இருக்குது குழந்தைக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லையே என்று சொல்லி, இதுவரைக்கும் மனுஷன் சொன்னால் இது என்ன ஆகாது, சரியா பிறக்காது, இதை கலைச்சிடணும்னு சொன்னேன். அதே மருத்துவருடைய வாயில் இருந்து குழந்தை நல்லாதானே இருக்கு என்ற சாட்சி. வருகிற வேலைக்கிழமை அவங்க வீட்டில் தான் காட்டேஜ் ப்ரேயரு. அந்த குழந்தைய தூக்கின்னு வந்து இங்கே நின்று அவர்கள் சாட்சி சொன்னாங்க. மனுஷனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க. இயேசு என்ன சொல்கிறாரு, பயப்படாதே. என்ன சொல்கிறாரு, என்ன பயந்துன்னு இருக்கிறீங்க, எதை குறித்து பயந்துன்னு இருக்கிறீங்க? ஐயோ போயிடுச்சே சொன்னதுமே எப்படி சாவு செய்தி கேட்டிருக்கிறீங்களா நீங்கள்? ஏதோ ஒரு முறை மருத்துவமனையில் இருக்கும்போது தான், நைட்டு ஏதோ ஒரு டைமில் இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் பாருங்க, அப்படியே நிசப்தமாக இருக்கிற இடத்துல அப்படிப்பட்ட ஒரு கூக்குரல். ஏன்னா அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலே அவங்களால அவங்களுடைய ஸ்தானத்தை, அவங்க படிப்பை, அவங்க அந்தஸ்தெல்லாம் பார்த்துக்கினே இருக்க முடியல. அவர்களை அறியாமல் அந்த ஒரு அவுட்பஸ்ட் அப்படியே வெடித்து கத்துறாங்க, ஐயோ போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாது. என்ன சொல்கிறாரு? சில நேரங்களிலே சில சூழ்நிலைகளிலே கர்த்தர் சொல்லும்பொழுது அது ஏளனமாக கூட இருக்கும். இவருக்கு தெரியுமா விஷயம், இன்னும் சூழ்நிலையில் நான் போகிறேன்னு இவருக்கு தெரியுமா, இது எப்படிப்பட்ட நிலவரம்னு கர்த்தருக்கு தெரியுமா? நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தெரிஞ்ச காரியம்தான். அவர் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு, இயேசு சொல்கிறாரு, மகள் சாகலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, நித்திரையாக இருக்கிறாங்கன்னா அழுதுன்னு இருக்கிறவனுக்கு கூட சிரிப்பு வருதான். குழந்தைய சாக கடத்தி அழுதுன்னு இருக்கிற கூட்டத்தினர் அங்கே சொல்கிறாங்க பாருங்க, 40ஆம் வசனம், அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள். அழுதுன்னு இருக்கிற கூட்டம், பணத்தை வச்சிருக்கிற கூட்டம், ஐயோ மகள் போயிட்டாங்களே என்று சொல்கிற அந்த கூட்டம் இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டபோது அழுகிறவங்க கூட அழைய நிறுத்திட்டு என்ன பண்ணுறான், சிரிக்கிறான். இவன் என்ன பைத்தியக்காரனா? இன்னைக்கு ஒரு வேளை இயேசு செய்யக்கூடிய கிரியைகள், சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு பைத்தியமாக தெரியலாம். ஆனால் இது மனுஷனால் கூடாதது தான், தேவனால் கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். அவங்க எல்லாம் சிரிச்சாங்க. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், தேவன் அந்த பிள்ளையின் இடத்திலே பேசின பொழுது உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருஷம், இங்கே எழுந்து நடந்த பெண்ணுக்கு என்ன வருஷம், 12 வயது. பாருங்க, எந்த நிலையிலே நீங்கள் இருந்தால் 12 வருஷம் வாழ்ந்து இன்னும் பல காரியங்களை பார்க்க வேண்டும் என்று எண்ணின அந்த ஸ்திரீக்கு, அந்த மகளுக்கு ஒரு புல் ஸ்டாப்பு வச்சாங்க. ஆனால் தேவன் அந்த இடத்துல புல் ஸ்டாப்பை வைக்க அனுமதிக்கலை. இன்றும் ஒருவேளை உங்களுக்கு புல் ஸ்டாப்பு சிலர் வைக்கணும்னு நினைக்கலாம்.
இது மிஞ்சி நீங்கள் போயிடக்கூடாதுன்னு நினைக்கலாம், அவ்வளவுதான் கைவிட்டு போயிடுச்சு என்று நினைக்கலாம். ஆனால் இந்த இரவிலே தேவன் பெரிய அற்புதத்தை செய்ய